குட் ஈவினிங் டீம் மெம்பர்ஸ். இன்றைக்கி கொஞ்சம் கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன். எல்லாத்தையும் மொத்தமாக பேசுகிறதுனால தான் ரொம்ப நேரம் பேசுகிறீங்கன்றீங்க. ஸோ நிறைய கொஸ்டின்ஸ் இருக்குல்ல, நிறைய விஷயங்கள் இருக்கும்போது எல்லாத்தையும் மொத்தமாக பேசும்போது ரொம்ப நேரம் பேசுகிறீங்க, போர் அடிக்குது. வேலை எப்போ ஸ்டார்ட் ஆகும், வித்ட்ராவல் எப்போ கொடுப்பீங்க, ரீஃபண்ட் எப்போ கொடுப்பீங்க, 3 கேள்வி தான் சார் எங்களுக்குள்ள. அதுக்கு மட்டும் ஷார்ட்டாக பதில் சொல்லிட்டு போயிட்டே இருங்க அப்படின்ற மாதிரி இருக்குது. அதுக்கு மட்டும் பதில் சொல்கிறது என்னுடைய வேலை இல்லை. நிறைய விஷயங்கள் இருக்குது, எல்லாத்தையும் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டியதாக என்னுடைய வேலைகள். இன்றைக்கி நிறைய விஷயங்கள் பேசலாம். 1 by 1 தனித்தனியாகவே ஆடியோ போடுறேன். ஸோ மொத்தம் 10 கொஸ்டின்ஸ். ஓகே, இந்த 10 கொஸ்டின்ஸுக்கு 10 ஆடியோவை நான் போட்டுறேன். அப்போ தான் உங்களுக்கு கிளியராக இருக்கும் யாருக்கு எது தேவையோ அதை நீங்கள் எடுத்துக்குவீங்க. ஓகே, ஸோ ரைட். ஃபஸ்ட்டு ஐடி அன்பிளாக் ரிலேட்டட். அன்பிளாக் பண்ணுறதுக்காக யாரெல்லாம் தேவையோ, ஸோ ஃபஸ்ட் இந்த ரெக்வஸ்ட்டை யார் கொடுக்க சொன்னோம் அப்படின்னா, என்னுடைய ஐடி தெரியாமல் நான் அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனை ரிஜெக்ட் பண்ணிட்டேன் அப்படிங்கிறவங்களும், எனக்கு இந்த இன்ஃபர்மேஷன் கிடைக்காம போயிடுச்சு, ரொம்ப நாளாக சரி பிரேக் விட்டு நீங்கள் ரொம்ப நாளாக 6-7 மாதமாக பிரேக்கில் இருந்ததுனால நான் சரியாக நோட்டீஸ் ஃபாலோ பண்ணாமல் போயிட்டேன், அதனால் எனக்கு இந்த இன்ஃபர்மேஷன் தெரியாமல் போயிடுச்சு, அதனால் நான் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் அக்செப்ட் பண்ணல, என்னுடைய ஐடி இப்போ பிளாக் ஆகிடுச்சு, இப்போ தான் நான் அதை பார்த்தேன். ஸோ என்னுடைய ஐடி மறுபடியும் நீங்கள் அன்பிளாக் பண்ணி கொடுங்க, நான் SBI கண்டினியூ பண்ண விருப்பப்படுறேன். ஸோ இந்த 2 கேட்டகரி ஆஃப் பீப்பிளை மெயில் போட சொல்லிடணும். ரைட், இந்த 2 கேட்டகரி ஆஃப் பீப்பிள் யாரோ அவங்கள மெயில் போடுங்க அப்படிங்கிறத நம்ம மெயினாக கொடுத்த விஷயம். ஸோ அந்த ரிக்வஸ்ட்டில் வந்த அத்தனை பேருக்கும் எஸ்டர்டே ஈவினிங் 4:30 வரைக்கும் யாரெல்லாம் ரிக்வஸ்ட் கொடுத்துருந்தாங்களோ அத்தனை பேருக்குமே செக் பண்ணி கரெக்டான ஸ்டாஃப் ஐடி இருந்த அத்தனை பேருக்கும் அன்பிளாக் பண்ணியாச்சு. நைட்டே அன்பிளாக் ஆகிட்டு இருக்கும், செக் பண்ணி பாருங்கள். ஸோ யாரெல்லாம் ரிக்வஸ்ட் கொடுத்துருந்தீங்களோ அதில் கிட்டத்தட்ட ஒரு 10,000 பேர் ரிக்வஸ்ட் கொடுத்துருந்தாங்க. அந்த 10,000 பேரில் ஒரு 200 பேர்கிட்ட அன்பிளாக் ஆகலை. இந்த 200 பேர் யார், 250 பேர்கிட்ட அன்பிளாக் ஆகலை. யார் அப்படின்னு பார்த்தோம்னா, ஸோ அந்த ஸ்டாஃப் ஐடியில் தப்பு பண்ணியிருக்காங்க. ஸ்டாஃப் ஐடியே போடாமல் விட்டுருக்காங்க, ஏதோ வேறு கம்பெனிகளோட ஐடியெல்லாம் தூக்கி இங்கே போட்டு வச்சிருக்கிறது, ஸ்டாஃப் ஐடிக்கு இடையில் நிறைய ஸ்பேஸ் விட்டுருக்கிறது, ஸ்டாஃப் ஐடி தப்பாக போட்டிருக்கிறது, SBO VD ப்ரீமியமாக பேசிக்கான்னு போடாமல் இருப்பாங்க, அந்த நம்பர்ஸ் தப்பாக போட்டிருப்பாங்க, அந்த இடத்துல ஸ்டாஃப் ஐடி போட வேண்டிய இடத்துல வந்து பேன் கார்டு நம்பர் அனுப்பியிருக்காங்க, ஆதார் கார்டு நம்பர், இந்த மாதிரி நிறைய மிஸ்டேக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மிஸ்டேக்ஸ் கிட்டத்தட்ட ஒரு 200 to 250 ஐடிஸ் இருக்குது. ஸோ அதில் முடிஞ்ச அளவுக்கு அவங்க மெயில் ஐடி வச்சு நாங்கள் அட்மின் டீம் அதை செக் பண்ணுற வேலையை பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாம் அப்படியே விட்டுட்டு போகணும், பட் என்ன பண்ணுறது, ரைட். ஸோ நம்ம மக்கள் தப்பு பண்ணிட்டு தான் இருப்பாங்க, கடைசி வரைக்கும் தப்பு பண்ணிட்டு தான் இருப்பாங்க. நாம அதை சரி செஞ்சுக்கிட்டே தான் இருக்கணும் போல. பட் இதெல்லாம் ஒரு லிமிட்டுக்கு மேலே போனால் தப்பு பண்ணால் அதுக்கு பனிஷ்மெண்ட் வந்துடும் அப்படின்ற மாதிரி ஒரு செட் நம்ம இப்போ ஒரு பக்கா ப்ரிப்பரேஷனில் இருக்கும். அதெல்லாம் உள்ள 1 by 1 வரும்போது உங்களுக்கு தெரியும். ரைட், ஸோ இப்போதைக்கு அதை செக் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த 250 ஐடிஸையும் என்ன மிஸ்டேக் அவங்க பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத செக் பண்ணி பார்த்து எந்த அளவுக்கு அவங்களால கரெக்டாக ஃபைண்ட் அவுட் பண்ண முடியுதோ. ஒன்று மெயில் ஐடியா ரிஜிஸ்டர் மெயிலேருந்து மெயில் பண்ணிருக்கணும், அதுவும் கிடையாது அப்படின்னா ஒன்றும் பண்ண முடியாது. அந்த 250 ஐடிஸில் அதெல்லாம் வேஸ்ட் தான். அதுக்கு நாங்கள் ரிப்ளை என்ன போடுறது. ரைட், செக் பண்ணி பார்த்து முடிஞ்ச அளவுக்கு ரிப்ளை வச்சு கரெக்டான ஸ்டாஃப் ஐடி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறது அட்மின் டீம்லேருந்து அதை பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்க பண்ணுவாங்க. ஓகே, ரைட். இது அன்பிளாக்கான இன்ஃபர்மேஷன். ஸோ மற்றபடி கிட்டத்தட்ட 99.9% எனக்கு தெரிஞ்சாச்சு. 10,000 பேரில் வெறும் 250 மெம்பர்ஸ் மட்டும்தான் இன்னும் அன்பிளாக் ஆகாமல் அந்த எரர்ஸோட நின்றுட்டு இருக்குது. மற்ற எல்லாத்தையுமே அன்பிளாக் பண்ணியாச்சு, முடிஞ்சது. ரைட், கிளியர் ஆகிடுச்சு இல்லையா? ஸோ மற்றவங்களுக்கு என்ன பிரச்சனை, அது என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத அப்டேஷன் கொடுத்துட்டு அடுத்தது நெக்ஸ்ட் கொஸ்டின்.